கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். ரோமர் 4:19 வாசிக்கிற பொழுது ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் 100 வயது இருந்த பொழுது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளின் கற்பம் செத்து போனதையும் அவர் எண்ணாதிருந்தார். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்கணும் அப்படின்னா, ஒருவேளை டாக்டர்கள் கைவிட்டு இருக்கலாம், ஒருவேளை உலகம் நம்மை கைவிட்டு இருக்கலாம், நம்முடைய தொழில் நஷ்டப்பட்டு இருக்கலாம். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், கைவிடப்பட்டதையும் நஷ்டப்பட்டதையும் சிந்திக்காமல் ஆண்டவர் இயேசுவை நோக்கி சிந்திக்க நாம் பழகிக் கொள்ள வேண்டும். அவரிடத்தில் விசுவாசத்தை வைக்க நாம் பழகிக் கொள்ள வேண்டும். விசுவாசம் வைக்கிற பொழுது ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், பலவீனத்தை பேசாமல், பலவீனங்களை குறித்து சிந்திக்காமல், பலனாகி இயேசு என்னோடு கூட இருக்கிறபடியினாலே அவர் நமக்கு நன்மை செய்வார் என்று. வெறும் கையினால் முழம்போட முடியுமோ? முடியாது என்று சொல்லி உலகம் சொல்லுகிறது. ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், ஒண்ணுமே இல்லையா, நீ கவலைப்படாதே, வெறும் கையினாலே நீ முழம் போடுவதற்கு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், ஏனென்றால் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் கவலைப்படாதிருங்கள். ஒண்ணுமே இல்லைனாலும் பரவாயில்லை, நீங்கள் இல்லை என்பதை சிந்திக்காமல் இருக்கிறவராக இயேசுவை சிந்தியுங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை பெருக பண்ணுவார். ஆமென்.